Start today. உலகம் முழுவதும் வாழும் டிபிசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது டாக் டு டிபிசியின் ஸ்டார்ட் டுடே. Talk to TBC. Start today. இன்றைய ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சி நாம் மரியாதையோடு ஜவாஹிர் மாஸ்டர் என்று அழைக்கும் நம் நாட்டின் மூத்த இசையமைப்பாளர் காலம் சென்ற ஜவாஹிர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நம் நாட்டின் மூத்த அறிவிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடகர்கள் KM ஜவாஹிர் மாஸ்டருடனான தமது இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள். வாருங்கள் உறவுகளே, நாமும் அந்த நினைவலிகளில் சங்கமிப்போம். காலம் சென்ற இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்கள் இலங்கையின் இசைத்துறைக்கு ஆற்றிய சேவைகளை அறிந்து கொள்வோம். Talk to TBC. Start today. இலங்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் மெல்லிசை பொப்பிசை துறை வளர்வதற்கு மூலகர்த்தாவாக இருந்த எங்கள் அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் இன்றைய டாக் டு டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் முதலாவதாக காலம் சென்ற இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்களின் இசை பயணத்தின் ஒரு சில பக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். டிபிசி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இலங்கை தமிழ் திரை இசையின் நதி மூலமாய் போற்றப்படும் KM ஜவாஹிர் அவர்களது இழப்புச் செய்தி கடந்த 7ஆம் தேதி நம் எல்லோரையும் துயரத்தில் ஆழ்த்தியது. பிறப்பவர் எல்லோரும் ஒரு நாள் இறப்பது நிச்சயம்தானே என்று அந்த துயரச் செய்தியை கடந்து போக முடியவில்லை. காரணம், அவரோடு நெருங்கி பழகி அவரது குண இயல்புகளையும் ஆளுமை திறனையும் அறிந்தவர்களுக்கு அது ஒரு பேரிழப்பாகவே அமைந்தது. இந்த நாட்டில் வாழும் இரு மொழி சார்ந்த கலைஞர்களும் ஒருமித்து நேசித்த பேறு பெற்றவர். எத்தனையோ இசை படைப்புகளை தந்து விருதுகளும் பட்டங்களும் பெற்றிருந்தாலும் அந்த பெருமைகளை துளி அளவும் தலையில் சுமக்காத அவரது எளிமை இன்றைய தலைமுறைக்கும் ஏன் இனிவரும் தலைமுறைக்கும் சிறந்த முன்மாதிரி என்றுதான் சொல்ல வேண்டும். திரையிசை, இறையிசை, மெல்லிசை, பொப்பிசை என அனைத்து தளங்களிலும் தடம் பதித்த பெயர்தான் கலாபூஷணம் KM ஜவாஹிர். பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய கீதங்கள், மெல்லிசை, திரையிசை மற்றும் பொப்பிசை பாடல்களை இலங்கை திரைப்படங்களிலும் இலங்கை வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் உருவாக்கி தந்தவர் என்பது மட்டுமல்ல, எத்தனையோ இசைக்கலைஞர்கள் ஏற்றம் பெற ஏணியாய் விளங்கிய பெருமகன். ஒவ்வொரு தலைமுறையும் சாதித்ததை விட அடுத்தடுத்த தலைமுறைகள் இன்னும் அதிகமாய் சாதிக்கும் என்பது காலத்தின் நியதி என்றாலும், அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் ஒவ்வொன்றுமே முந்தைய தலைமுறை விட்ட இடத்திலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் என்பதால் இன்றைய தலைமுறைக்கு அவரது பெருமைகளை சொல்ல வேண்டியதும் நமது கடமை. எனவே நமக்கு தெரிந்த அவரது வரலாற்றை இறைமீட்டுகிறேன். 1931ஆம் ஆண்டு கொழும்பு புதுக்கடையில் பிறந்து 1936ஆம் ஆண்டு முதல் அன்று கலவன் பாடசாலையாக விளங்கிய கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்ட ஃபாத்திமா மகளிர் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்று பின் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கல்வியை தொடர்ந்த KM ஜவாஹிர் அவர்களுக்கு இயல்பிலேயே இசை ஆர்வம் முகிழ்த்திருந்தது. அந்த இசை ஆர்வத்தை வளர்த்த பெருமை எடி மாஸ்டர் எனும் இசைக்கலைஞருக்கே உரியது. அவரிடம் ஹார்மோனியம் இசைக்க கற்றுக்கொண்டவர் மிக விரைவிலேயே புல்லாங்குழல், மெண்டலின், பியானோ அக்கார்டியன் கருவிகளை இசைக்கும் திறமையையும் ஒரு சுயம்புவாகவே வளர்த்து கொண்டார். அவரது தந்தை கொழும்பு துறைமுகத்தில் பணியாற்றியவர் என்பதால் தந்தையின் வழியை தொடர்ந்து கொழும்பு துறைமுகத்தில் இழுவைக் கப்பல் மீகாமனாய் பணியாற்றினார். அங்கு பணியாற்றிக் கொண்டே இசைத்துறைக்கும் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை அர்ப்பணித்து வாழ்ந்தார். 1950ஆம் ஆண்டு இலங்கை வானொலியின் இஸ்லாமிய கீத நிகழ்ச்சியில் ஓர் இசைக்கலைஞராக அறிமுகமானார். மிக விரைவிலேயே இஸ்லாமிய கீதங்களுக்கு இசை அமைக்கும் இசையமைப்பாளராகவும் உயர்ந்தார். தென்னிலங்கையின் நாடக தந்தை என போற்றப்படும் ராஜேந்திரன் மாஸ்டர் உருவாக்கிய மனோரஞ்சித நாடக சபா நடத்திய நாடகங்களுக்கு மட்டுமல்லாமல் அன்றைய சிங்கள மேடை நாடகங்களுக்கும் இசை அமைப்பாளராகவும் அங்கீகாரமும் கிடைத்தது. தமிழ் சிங்கள கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருமே ஜவாஹிர் மாஸ்டர் என மரியாதையுடன் அழைக்கும் பேறு பெற்றார்.
அந்நாளில் உருவான பல சிங்கள திரைப்படங்களுக்கு இசையமைப்பதற்காக தென்னிந்தியாவில் இருந்து புகழ்மிகு இசையமைப்பாளர் TR பாப்பா அவர்கள் இலங்கை வந்தபோதெல்லாம் அவருடன் ஒரு உதவி இசையமைப்பாளராக பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த அனுபவம்தான் 1963ஆம் ஆண்டு இலங்கையில் முதலில் 35 மில்லிமீட்டரில் தயாரிக்கப்பட்ட தோட்டக்காரி எனும் தமிழ் திரைப்படத்தின் இசை அமைப்பாளர் எனும் பெருமையையும் ஈட்டித் தந்தது. அதனைத் தொடர்ந்து 1973ஆம் ஆண்டு வெளியான மீனவ பெண் திரைப்படத்துக்கும் இசையமைத்தார். அது மட்டுமல்லாமல் ஆதரேயக்க மகிம என்ற சிங்கள திரைப்படத்துக்கும் இசையமைத்தார். 1980ஆம் ஆண்டு கலாசார திணைக்களம் நடத்திய அகில இலங்கை ரீதியிலான நாடகப் போட்டியில் அலைகள் என்ற நாடகத்துக்கு சிறந்த முறையில் இசையமைத்த KM ஜவாஹிர் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற விருது அன்றைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன அவர்களால் வழங்கப்பட்டது. தெற்கே இருந்து வடக்கே சென்று கண்ணன் கோஷ்டியுடன் இணைந்து யாழ் கண்ணனோடு இணைந்த கண்ணன் ஜவாஹிர் இரட்டையர்களாக பல இசைக்கோலங்களையும் படைத்தார்கள். காலம் சென்ற அமைச்சர் AHM அஸ்வர் அவர்களது முயற்சியால் 1993ஆம் ஆண்டு முஸ்லிம் கலாசார அமைச்சு KM ஜவாஹிர் அவர்களுக்கு மூஷிக் நூரி இசை ஒளி என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது. 2005ஆம் ஆண்டு கலாசார அமைச்சு அவருக்கு கலாபூஷணம் பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தியது. அதே ஆண்டு கனடிய மண்ணுக்கும் அழைக்கப்பட்டு டொரண்டோ மாநகரில் அரங்கு நிறைந்த இசை ரசிகர்கள் முன்னிலையில் இசை பேரொளி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தொடர்ந்து 2007ஆம் ஆண்டும் அதே கனடிய மண்ணில் கலாபூஷணம் KM ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த மெல்லிசை பாடல்கள் மற்றும் பொப்பிசை பாடல்கள் சிலவற்றை தொகுத்து ஒரு நதியின் இசை ஊற்று எனும் பெயரில் ஒரு விருவட்டை அவரது 3 வாரிசுகளும் இணைந்து வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள். இலங்கையின் பெருமையை உலக அளவில் உயர்த்தும் முத்தான 3 இசை வாரிசுகளை இலங்கை இசைத்துறைக்கு தந்த பெருமையோடு தன் 89வது வயதில் இன்னுயிரை நீத்துள்ளார். இவ்வாண்டு அக்டோபர் வந்தால் தன்னுடைய 90வது பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார். அந்த இசை தந்தைக்கு தப்பாமல் பிறந்த தனையனாக அவரது இளைய வாரிசு ஃபயாஸ் ஜவாஹிர் கனடிய மண்ணில் இன்று பல்லின மக்களும் போற்றும் ஓர் இசையமைப்பாளராக சாதனைகள் படைத்து வருகின்றார். மூத்த புதல்வர் அனஸ் அவர்களும் ஒரு இசைக்கலைஞராக அங்கு இசைத்துறைக்கு தொண்டாற்றி வருகின்றார். 2வது புதல்வர் அயாஸ் அவர்களும் இலங்கையில் இருமொழி இசைக்கலைஞர்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு வாத்திய இசைக்கலைஞராக விளங்கி வருகின்றார். 7 தசாப்த காலமாக இலங்கையின் இசைத்துறைக்கு பெரும் தொண்டாற்றிய கலாபூஷணம் இசை பேரொளி KM ஜவாஹிர் அவர்களது பிரிவால் துயருறும் அவரது வாரிசுகளுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்கள். வல்ல இறை அவரது ஆன்மாவை மண்ணறையின் வேதனைகளிலிருந்து காத்து ரட்சித்து நாளை மறுமையிலும் அவர் அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களையெல்லாம் பொறுத்தருளி நற்சுவனபதியின் வாசலையும் அவருக்காக திறந்து அருள் புரிவானாக என இருகரம் ஏந்தி பிரார்த்தனை புரிவோம். கருவறையில் காத்தவளே, உயிருக்கு போராடி என்னை பறிவோடு பெற்றவளே, சுமை தாங்கியாகி என்னை கருவறையில் காத்தவளே, உயிருக்கு போராடி என்னை பறிவோடு பெற்றவளே, என் உடலும் உயிரும் நீ அம்மா, இந்த உலகம் முழுதும் நீ அம்மா, அந்த இறைவனின் கருணை. இலங்கை கலைஞர்களை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சிகள் மூலம் உலகறிய செய்த மூத்த ஒளிபரப்பாளர் SM வரதராஜன் அவர்கள் KM ஜவாஹிர் மாஸ்டர் பற்றிய தமது நினைவலைகளை இவ்வாறு பதிவிடுகிறார். அனைவருக்கும் வணக்கம்.
சவாஹிர் மாஸ்டர் என்கின்ற அந்த இசைக்கலைஞர், இசையமைப்பாளர் அவருடைய நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த டிபிசி நிறுவனத்துக்கும் தயாரிப்பாளர் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைந்த கலைஞர் KM சவாஹிர் மாஸ்டர் அவருடைய நினைவு பதிவுகளை சிலவற்றை தரும்படி என்னை கேட்ட பொழுது எனக்கு உடனடியாக வந்தது அவருடைய முதல் அறிமுகம் நான் ரூபவாயினிலே பதவிக்கு சேர்ந்ததற்கு பிறகு சில நாட்களில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது நான் கல்வி நிகழ்ச்சி பிரிவிலை பணியாற்றி கொண்டிருந்தேன். அவர் ரூபவாயினியின் பொது நிகழ்ச்சி பிரிவுக்கு இசையமைப்பதற்கு, மெல்லிசைகளுக்கு இசையமைப்பதற்கு, மெல்லிசை நிகழ்ச்சிகளுக்கு இசையமைப்பதற்கு வருவார். அதே போல வேறு இசையமைப்பாளர்கள் இசையமைக்கின்ற நிகழ்ச்சியிலே உதவி செய்வதற்கும் வருவார். அப்படியான ஒரு பெருமிதமில்லாத ஒரு கலைஞர். அவர் இசையை, கலையை ரசித்தபடியால், விரும்பியபடியால் தான் அந்த விதமான பெருமைகளற்றவராக இருந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். நம் நாட்டு பாடகர்களின் நன்மதிப்பினை பெற்றவர் இசையமைப்பாளர் KM சவாஹிர் அவர்கள். அதே போன்று நம் நாட்டின் மூத்த இசையமைப்பாளர்களின் பாடல் உருவாக்கத்தின் போது வாத்திய கலைஞராகவும் இசை ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அந்த வகையில் இசையமைப்பாளர் ஜவாஹிர் மாஸ்டரோடு இணைந்து பணியாற்றிய கண்ணன் மாஸ்டர் யாழ் நகரிலிருந்து. டிபிசி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் கண்ணன் மாஸ்டர் இங்கே பேசுகிறேன். சவாஹிர் மாஸ்டர் காலஞ்சென்று விட்டார் என்று கேள்விப்பட்டு நான் ஆளாத்தியராக இருக்கிறேன். ஏனென்றால் 1970களில் அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து நாங்கள் கண்ணன் சவாஹிர் என்ற பெயர் முறையில் இசை நிகழ்ச்சிகளை, ரெக்கார்டிங்களை, கம்போசிஷன்களை செய்து கொண்டிருந்தோம். என்னுடைய கம்போசிஷன் எல்லாத்திலும் அவர் எனக்கு மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டை செய்தவர். மற்றும் உதவிகள் எல்லாம் கலைஞர்களை, சிங்கள கலைஞர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தொழிலுக்கு அந்த உதவிகள் எல்லாம் அவர் செய்தார். அப்படியான ஒரு மகான். ஆனால் நான் அவரும் நண்பர்களாகவே பழகி கொண்டோம். அவர் என்னோட கூடிய வயது உள்ளவர்கள். அதனுடைய அதில் சில ஒரு சர்ச்சைகள் இருக்கும். ஆனால் ஓசிலா என்ற பாடல்கள் என்னுடைய கம்போசிஷன். அவர் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினார், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினார். நான் எழுதி கொடுப்பேன், அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த உதவிகளை செய்தார். அப்படியான ஒரு வித்வான். அவருக்கு இந்துஸ்தான் இசையில் அவருக்கு நல்ல விருப்பம். அவர் அதை படித்திருக்கிறார். அதனால் தான் அவரோட நான் இணைந்தேன். அப்போது தான் நாங்கள் அந்த முதல் என்னுடைய கண்ணன் சவாஹிர் என்ற தலையங்கத்தை நாங்கள் கொடுத்தோம். இசைத்தட்டுகள் தான் நாங்கள் செய்தது. அப்போது வீடியோஸ் ஒன்றும் கிடையாது. என்னுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு பங்காக இருந்திருக்கிறார் என்பதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போவும் அதனுடைய அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இதில் அவருடைய ஆத்மா சாந்தியோடைய நான் பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கொஞ்சம் பாலகனின் நண்பாலே என்னை நீ மறப்பாயோ கண்ணே? சொல்லலாமோ என் முன்னிலையில் வெட்கம் மீறிடுதே மனதில்? சொல்லலாமோ என் முன்னிலையில் வெட்கம் மீறிடுதே மனதில்? இக வாழ்வினிலே மகிழ்வோம், இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம். இக வாழ்வினிலே மகிழ்வோம், இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம். இன்றைய ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சி மூத்த இசையமைப்பாளர் காலம் சென்ற ஜவாஹிர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றது. Talk to TBC. Start today. நம் நாட்டின் மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்கள் KM ஜவாஹிர் மாஸ்டருடனான தனது நினைவுகளை இவ்வாறு பதிவிடுகின்றார். ஈழத்தமிழ் திரைப்படத்தின் மூத்த இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்களுக்கு
என் இதய அஞ்சலி. ஜெர்மனியிலிருந்து MP பரமேஷ். இல்லறை ஜோதியாய் இசை பிம்பமாய் 90 வயதுகளை தொட்டு தன் பணியை தொட்டு தொடர 3 முத்தான ஜவாகீர்களை தந்து சற்று தூங்கி எழுந்து வருவோமென இசை உலகிலிருந்து இளைப்பாறிய என் அன்புக்குரிய இசை தாத்தாவிற்கு என் சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் அஞ்சலியை சமர்ப்பிக்கின்றேன். முதலாவது என்ற ஒரு வட்டத்துக்குள் இவரின் சாதனை பல என்று நான் கூறுகின்றேன். அதுவுமல்லாமல் இவர் தனது வாரிசுகளையும் தனது பிள்ளைகளையும் இசைக்கலைஞர்களாக உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கும் எனது பாராட்டுக்கள். அவர் எம்மை விட்டு போகவில்லை. குறிப்பிட்ட வருடங்கள் இளைப்பாறுகின்றார், மீண்டும் வருவார், மகத்தான பாடல்கள் புரிவார். நமது நாட்டுக்கே உரித்தான தமிழ் பொப்பிசை துறைக்கு இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்கள் ஆற்றிய பங்கு போற்றத்தக்கது. பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள் KM ஜவாஹிர் அவர்களுடனான தமது நினைவலைகளை இவ்வாறு பதிவிடுகின்றார். அண்மையில் மறைந்த எனது அன்பிற்குரிய மதிப்புக்குரிய ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களை பற்றி 2 வார்த்தைகளாவது சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவரை பல தடவைகளிலே நான் அங்கே இலங்கை வானொலியில் சந்தித்ததுண்டு, அளவலாவியதுண்டு. என்றாலும் என் இசைக்குள், அதாவது பொப்பிசை என்று ஆரம்பித்த அந்த இசைக்குள் நான் அவரை வரவழைத்தது ஒரு முறை நடந்தது. அந்த நாள் என் மனதை விட்டு இன்றும் அகலவில்லை. அந்த கண்டினிலே இருந்து நான் சீதனம் சீராக வேண்டுமா என்ற பாடலை எழுதி அதற்கு இருந்த மெட்டை போற்று இந்த வானொலி ஒளிப்பதிவு நிலையத்துக்கு போன பொழுது அங்கே ஜவாஹிர் மாஸ்டரை பார்த்து ஹமீடும் நானும் கேட்டது, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள், அதாவது உங்களுடைய வாத்திய கருவியை எங்களுக்கு இசைத்து தாருங்கள், இந்த இசையை போட்டு தாருங்கள்னு சொல்லி இருந்த மெட்டுக்கு ஏற்றவையாக இன்டர்லூடுன்னு சொல்லுவார்கள், அதையும் போட்டு தாருங்கள்னு சொன்னதுக்கு அவர் இசைந்து அந்த பாடலை நாங்கள் கீதனம் கீராக வேண்டுமா என்ற பாடலை அன்று ஒளிப்பதிவு செய்து, அன்றே அது ஒளிப்பதிவு மட்டுமல்ல அது ஒளிபரப்பவும் பட்டது. அந்த பாடலிலே போட்ட இன்டர்லூடு எனது மனதை விட்டு இன்று மகளவில்லை. டண்டடான் டன் டண்டடான் டண்டடான் டன் டண்டடான் என்றெல்லாம் அவர் தானே தனக்கு வந்த விதத்திலே அதை இன்டர்லூடை போட்டு தந்தது ஒரு பெரிய காரியமாக நான் நினைக்கின்றேன். இந்த நேரத்திலே அவரது குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து மதிப்போடு அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆஸ்திரேலியாவில் இருந்து மருத்துவர் நித்தி கனரத்னம், பாடகர் கூட. நன்றி, வணக்கம். Talk to TBC. Start today. நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசனார். நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசனார். பச்சை வேலியில் படர்கின்றார், பச்சை வேலியில் படர்கின்றார். பரிகாசம் ஏன் என்று முறைக்கின்றார், பரிகாசம் ஏன் என்று முறைக்கின்றார். நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசன். காலம் சென்ற இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்களின் இசை வடிவங்களுக்கு குரல் வடிவம் தந்த ஒரு பிரபல பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து தமது நினைவுகளை இவ்வாறு பதிவிடுகின்றார். வணக்கம். அமுதன் அண்ணாமலை கனடாவிலிருந்து கலாபூஷணம் KM ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களுக்காக ஒரு இரங்கல் செய்திகளை TBC குழுமத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். இலங்கையில் முதலாக ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு இசை அமைத்த பெருமை KM ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களுக்கே உரித்தாகும். மற்றும்
பல மெல்லிசை பாடல்கள், பொப்பிசை பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு நொட்டேஷன் எழுதி நெறிப்படுத்திய பெருமை அவருக்கே உரியது. மற்றும் குறிப்பாக கண்ணன், சவாஹிர் இருவரும் சேர்ந்து ஒளிப்பதிவு செய்த மாணிக்க தேரிலே மயில் வந்த பாடலை மெட்டமைத்து இசையமைத்தது இசைவாணர் கண்ணன் அவர்கள். அதற்கு வெஸ்டர்ன் பாணியில் நொட்டேஷன் எழுதி மற்ற வாத்திய கலைஞர்களுக்கு விளக்கமளித்து அந்த பாடலை முற்றுமுழுதாக நெறிப்படுத்தியது கலாபூஷணம் KM சவாஹிர் மாஸ்டர் அவர்கள் என்று குறிப்பிடுகிறேன். கலாபூஷணம் KM சவாஹிர் மாஸ்டர் அவர்களுடைய நாமம் வாழ்க, அவருடைய ஆன்மா சாந்தி பெறுவதும் இறைவன் பொற்பாதத்தில் இளைப்பாறவும் பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. நம் நாட்டின் பிரபல பாடகர் வி. முத்தழகு அவர்கள் இசைக்கலைஞர்கள் வாழும் போதே வாழ்த்தப்பட வேண்டும் என்ற தமது ஆதங்கத்தினை இவ்வாறு கூறுகின்றார். BBC ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடகர் வி. முத்தழகு. 1957ஆம் ஆண்டு இலங்கையிலே வானொலி நிலையத்திலே ஒப்பிசையோ மெல்லிசையோ ஈழத்து மெல்லிசை பாடல்களோ இலங்கை திரையிசை பாடல்களோ அல்லாத காலகட்டத்தில் அவருடைய இசையமைப்புல 57ஆம் ஆண்டு தொழிலாளர் வேலை என்ற நிகழ்ச்சிகளை அதுக்கு சொல்ற சிங்கள கம்கொள் விடசட்டான அந்த நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் தான் இசையமைப்பாளர். இப்போ நான் சிறுவர்பல நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் வந்த காலம், எந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 7 நிமிஷம் கிடைக்கும் அந்த இடத்துல என்னை பாட வச்ச பெருமை அவரையே சார். 1963ஆம் ஆண்டு பிளாசா தியேட்டரில் தோட்டக்கரை திரையிடப்படுகிற எங்களுடைய இசையமைப்பாளர் KM சவாஹிர் இசையமை வாழ்வினிலே மகிழ்வோம் இதாய் நாம் வாழ்ந்திடுவோம், வாழ்வினிலே மகிழ்வோம் இதாய் நாம் வாழ்ந்திடுவோம். அந்த பாட்டை ரீமேக்கிங்க்கு அப்படியே சப்புலமருடைய ஏற்பாட்டுல நானும் நிலிப்ஸ் ஜெயவீர சிங்கம் அந்த பாட்டை மீண்டும் இதே பாட்டை நாங்க மீண்டும் 2 பேரும் பாடியிருக்கோம். நிறைய புத்தர் அவங்க எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்களை இசையமைத்திருக்கிறார். என்னுடைய நாட்டார் பாடல்கள் கூட முழுக்க ஒரு குறுந்து இசைத்தட்டுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இசைத்தட்டுக்கு அவர் தான் இசையமைத்து என்னுடைய நாட்டார் பாடலுக்கு மெழுகூட்டினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அவரை மறக்க முடியாது. வானொலியில் இந்த மாதிரி பாடலாம் ஒளிபரப்புறது இல்லை, வானொலி மட்டும்தான் இருக்கு, மற்ற ஊடகங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் கண்டுகொள்றது இல்லை. மெல்லிசை பாடலா இருந்தாங்க, பொப்பிசை பாடல் பாடல் வானொலி அடிக்கடி ஒளிபரப்புனா அவர்கள் பேசப்படுவார்கள். இப்ப இறந்து போனோம்னா அவர்கள் பாட்டுகளை தேடி புரோகிராம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். துள்ளி நடக்க போறது அவர் இறந்து போனதுக்கு எல்லாம் முடிஞ்சு அவர் இருக்கிற 10 பாட்டு போட்டிருந்தாலும் கூட அடைய 2 பாட்டு போதே வானொலி விண்ணப்பத்தினால உயிரோடு இருந்திருப்பார். அண்மை காலத்துல கூட நான் போயிட்டு வந்தேன், பதிவெல்லாம் செய்துட்டு வந்தேன். எனவே இவருடைய இறுதி காலகட்டத்துல இவரை தேடுறார்கள், இந்த அளவுக்கு அவரை பற்றி கூடாரம் சூட்ட விருப்பப்படுகிறார்கள். உயிருடன் இருக்கிற காலத்துல அவரை தேடி போய் பார்த்து அவர் நல்ல வசதியான வாழ்ந்தவர். அவர் வசதியில் எந்த விதமான குறைத்திலும் அவருடைய மகன் பாயாஸ் அவர் நல்ல சிறப்பான இடத்துல இன்றைக்கு கூட சிங்கள சகோதரர்கள் கூட நான் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாங்க, ஐயோ மாஸ்டர் நெட்டுதான் அப்படி தந்தானே உண்ட மனுஷாக்குனே அப்படி சொல்றவங்களை தவிர ஒரு நடக்க மனுஷன் யாரு அப்படி சொல்லக்கூடிய அளவுல இல்லை. நல்ல உள்ளம் படைத்தவர், யாரும் அன்பா பழகக்கூடியவர். அவருடைய இசைத்துறை பணியை உண்மையிலேயே மறக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதன் இருந்தாலும் இறந்தாலும் ஒருத்தருக்கும் தெரியாமல் போயிடக்கூடாது என்ற ஆதங்கத்தை இந்த இடத்தை வெளிப்படுத்துகிறேன். என்ன செய்ய அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போமாக தான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சிறந்த மாமனிதர் அவர், மறக்க முடியாது. இசையமைப்பாளர் KM சவாஹிர் அவர்களின் இசையில் பல தமிழ் சிங்கள பாடல்களை பாடிய பாடகி கலாவதி சின்னசாமி. முதல் முறை பார்த்தேன், முதல் தரம் ஏற்றேன், மரணம் நான் கொண்டேன், மறுபடிதான் வந்தேன், ஜனனம் மரணம் ஒரே தரம், அதே கணம், புதிதானது புதிதான பார்வை நான் அறியாதது. KM சவாஹிர் மாஸ்டர் பற்றிய தமது நினைவலைகளை இவ்வாறு பதிவிடுகிறார். நான் பாடகி கலாவதி பேசுகின்றேன். எமது
மாபெரும் இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். மிகவும் சோகமான ஒரு செய்தி. அவர் நம்மோடு இருந்த காலங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். எமது நாட்டில் இருக்கும் இசைக்கலைஞர்கள் அனைவரையும் அழைத்து ஒவ்வொரு பாடல் கொடுத்து புது பாடகிகளுக்கும் அவர் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றார். நிறைய பாடகர் பாடகிகளை என்னை பொறுத்தவரையில் அவர் வளர்த்து விட்டிருக்கார். என்னை வளர்த்தது போல் அவர்தான் என்னை முதலில் அவருடைய இசையமைப்பில் தான் நான் பாடினேன். அது என்னுடைய வரப்பிரசாதமாக இருந்தது. நான் மாஸ்டர் என்று தான் அழைப்பேன். என்னை மகள் என்று தான் கூறுவார். பேரும் சொல்லி கூப்பிட மாட்டார். ஒரு நாளும் சாதாரணமாக அவர் நம்மை அவருடைய குடும்பத்தார் போல நம்மை உபசரித்தவர். அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியாரும் சரி பிள்ளைகளும் சரி நம்மை அவ்வாறே உபசரித்தார்கள். அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நான் பாடிய பாடல்களில் அவர் எனக்கு இசையமைத்த பாடலில் நான் சில வரிகளை பாடி காட்டுகின்றேன். வாணி கலைவாணி ஆதரி இந்த பாடல் அது சரஸ்வதி பூஜைக்காக நாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது கலையகத்தில். இதே போல் நான் அதற்கு முன்னால் சந்தன மேடை என்ற நிகழ்ச்சியில் அவருடைய இசையமைப்பு நாதத்தில் உலகாலம் கலைவாணியே ராகத்தில் நான் பாட அருள்வாணியே நித்தமும் புகழ் பாடி நிதமுனை தொழுதேத்தி சரராக தாளமுடன் சுருதியில் நான் இப்படி அவருடைய பாடல்கள் எழுதப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கின்றேன். அதே போல் சொல்ல வேண்டும் பௌத்த பாடல்கள் ஏராளமான பௌத்த பாடல்கள் இசையமைத்திருக்கின்றார். மனம் தினம் ஞான ஒளி காணுதே இப்படி ஒரு பாடல் இருக்கின்றது. எனக்கு பாட முடியாது, சந்தர்ப்பம் அப்படி இருக்கு. கருணை கொண்ட தெய்வம் உன்னை காண ஏங்குதே என்றொரு பாடல். அப்புறம் நான் அவருடைய பாடல் சிங்களத்திலையும் பாடியிருக்கின்றேன். தச தேச பூஜித்த கருணாசாகர சரணாமரமா குரு சமிந்தே சதமாக்கர ரோக விராஜித அங்கீகர பாயுகவன் இதே தமிழிலும் பாடியிருக்கின்றேன். இப்படியான பாடல்கள் ஏராளமான பாடல்கள் பௌத்த பாடல்கள் அந்த போயா தினம் அன்று ஒளிபரப்பாகும். இசையமைப்பாளர் என்று மக்களுக்கு அவரை பாவிக்க தெரியவில்லை. ஆனால் அவர் உடம்பு முழுவதும் இசை ஊறி போயிருந்தது. இவர்களை போன்றோர் இந்தியாவில் இருந்திருந்தால் நல்லா இன்னும் பெரும் பெயர்களை பெற்றிருப்பார்கள் அப்படி என்று நான் நினைக்கின்றேன். நன்றாக இசையமைப்பார், கலைஞர்களை நன்றாக அன்பாக பேசுவார். இசை கருவிகள் வாசிக்கின்றவர்களையும் கூட ஒரு நாளாவது சினந்து ஒருவரையும் பேச மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இசையமைப்பாளர், பணிவான ஒரு இசையமைப்பாளர் என்றே நான் சொல்லுகிறேன். எனக்கு மிக மிக மன வருத்தம் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்த ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுதான் உலகத்தின் நியதி. அவரை என் வாழ்நாளில் ஒரு நாளும் மறக்க முடியாது. சந்தோஷப்பட்டு என்னை வாழ்த்தி இருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்கள் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்கிருந்தாலும் ஆசர் என்னை வாழ்த்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. அவர் இறைவனிடம் போய் சேர வேண்டும். வணக்கம் அம்மா, வணக்கம். இன்றைய டாக் டு டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சி காலம் சென்ற இசையமைப்பாளர் கலாபூஷணம் KM ஜவாஹிர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அமைந்தது. காலம் சென்ற இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் அவர்களின் இசை பயணத்தின் ஒரு சில பக்கங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட எங்கள் அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்காக எமக்கு பாடல்களையும் புகைப்படங்களையும் தந்து உதவிய ஜவாஹிர் மாஸ்டரின் புதல்வர் இசையமைப்பாளர் ஃபயாஸ் ஜவாஹிர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் KM ஜவாஹிர் மாஸ்டர் பற்றிய தமது நினைவலைகளை பதிவிட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் டாக் டு டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சி சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உறவுகளை சந்திக்கும் வரை டிபிசியின் பணிப்பாளர் ராம்ராஜ் அவர்களோடு நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினருடன் வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Start today.